ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். அண்டு நான் வந்து என்ன சமைக்கிறேன் அண்ட் அதோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்றதும் ரிவ்யூ பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு இது வரைக்கும் நான் குக்கிங் அவ்வளோ பண்ணதில்லை. ஸோ அதனால நான் ஃபுட்டுக்கும் ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற வேலையை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு துணி கொஞ்சம் இருந்துச்சு, அதை மடித்து வச்சுன்னு இருக்கேன். ஓகே, இப்போ குக்கிங் ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துகிட்டு சீரகம், மிளகு 2 ஸ்பூன், அதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா ஒரு தக்காளி போட்டுக்கலாம். ஜார் இப்போ வந்து டக்குன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேணாம், ஓரளவுக்கு இவ்வளோ குறைன்னு அரைச்சிருந்தா போதும். நம்ம வந்து 1 பாட் ரசம் தான் செய்ய போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு குக்கரில் ஆயில் போட்டுட்டு காஞ்ச மிளகா, டொமேட்டோ போட்டுட்டு சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிருக்க மசாலா, சால்ட்டு, சாம்பார் தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரைஸ் வந்துட்டு 1 கிளாஸ் அவ்வளோ ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் போட்டுக்கலாம். எனக்கு மட்டுன்றதுனால தான் 1 கிளாஸ் வச்சுருந்தேன். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விசிலுக்கு விட்டுடலாம். 2 மேங்கோஸ் இருந்துச்சு, அதை ஏதாச்சும் பண்ணலான்ட்டு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எக் பாயில் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்ச மேங்கோவில் சுவிட்சா சீட்ஸ் போட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். A few moments later. எவ்வளோ நேரம் வேக வைக்குதுன்னு தெரியாமல் சீக்கிரம் எடுத்து இப்படி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நான் செஞ்ச ரசமும் ஆம்லேட்டும் சாப்பிட்டு பார்க்கலாம். அண்டு நான் இது வந்து இன்னொரு வீடியோ பார்த்து தான் பண்ணேன், 1 பாட் ரசம். ஸோ நான் செஞ்ச மாதிரி ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கு, நைஸ். அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை. நான் செஞ்சதுக்காகலாம் போய் சொல்ல, ஆக்சுவலி நல்லாவே வந்து விஜய் சித்து பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக பாயில் பண்ண எக்ஸ் எவ்வளோ நேரம் வேவிக்கணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்ச அந்த மேங்கோவும் டேஸ்ட் சொல்கிறேன், நல்லாயிருக்கு. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.